SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள காணிகள் உரிமையாளர்களுக்கு அரசாங்கம் சார்பில் உறுதிமொழி. மூடப்படும் மதுபான சாலைகள் வெளியான அறிவிப்பு. ஈரானின் திடீர் தீர்மானம் வளைகுடா போர் பதற்றத்தில் அதிரடி. தொடர்வன விரிவான செய்திகள். காணிகளுக்கான சட்ட ரீதியான ஆவணங்கள் உங்களிடம் இருந்தால் அந்த காணிகளை பெற்றுத் தருவோம். காணிகளை பலவந்தமாக வைத்துக் கொள்ளும் எண்ணம் தேசிய மக்கள் சக்தியினருக்கு இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். வலிவடக்கு பிரதேசத்தில் கடந்த 36 வருடங்களுக்கு மேலாக இராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை மீள தம்மிடமே ஒப்படைக்குமாறு அந்த பகுதி மக்கள் வெள்ளிக்கிழமை மயிலட்டி காணிக்கை மாத ஆலயத்திற்கு செல்லும் பாதை கண்மையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் போராட்டம் நடைபெற்ற இடத்தில் சென்று சந்தித்ததுடன் பின்னர் அவர்களின் பிரதிநிதிகள் சிலரை தெல்லிப்பளை பிரதேச செயலகத்திற்கு அழைத்து காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடினார். இதன்போது காணி உரிமையாளர்களிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் கன இளங்குமரன் கருத்து தெரிவிக்கும் போது, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் மக்களுக்குரிய காணிகள் கட்டங்கட்டமாக விடுவிக்கப்பட்டு வருகிறது. இது விடயத்தில் நாம் வெளிப்படைத்தன்மையோடு செயற்பட்டு வருகிறோம். மக்களுக்கு ஒப்படைக்கப்படும் காணிகளை உரிய வகையில் உரிய ஆவணங்களுடன் கையளிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த பிரச்சினை நிரந்தரமாக தீரும். உங்கள் வசம் ஆவணங்கள் இருந்தால் நிச்சயம் உங்களுக்குரிய மண் உங்களுக்கே சொந்தமாகும் என்றும் அவர் கூறினார். எதிர்வரும் மே மாதத்தில் 3 நாட்கள் நாட்டின் அனைத்து மதுபான சாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது. சர்வதேச தொழிலாளர் தினம் மற்றும் வைகாசி விசாக பூரணியை முன்னிட்டு இவ்வாறு மதுபான சாலைகளை மூட தீர்மானமிட்டப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள விசேட தினங்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மே 1 வெள்ளிக்கிழமை சர்வதேச தொழிலாளர் தினம், வைகாசி விசாக பூரணை தினம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி வைகாசி விசாக பூரணைக்கு அடுத்த நாள் இவ்வாறு மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளன. வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்கி பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்துக்கு பயணம் மேற்கொள்வார் என்பதை ஈரான் அரசாங்கம் உறுதி செய்துள்ளது. எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு பதிவில் அவர் இருதரப்பு உறவுகள், பிராந்திய நிகழ்வுகள் மற்றும் ஈரான் போர் குறித்த சமீபத்திய நிலவரங்கள் பற்றி விவாதிப்பதற்காக ஓமானின் மஸ்கட் மற்றும் ரஷ்யாவின் மாஸ்கோவிற்கு பயணம் மேற்கொள்ளும் ஒரு பிராந்திய சுற்றுப்பயணத்தில் பங்கேற்பார் என்று கூறப்பட்டுள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பாகிஸ்தானில் நடைபெறக்கூடிய மேலதிக அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்து அந்த பதிவில் குறிப்பிடப்படவில்லை. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் இஸ்லாமாபாத் செல்கிறார் என்று ஈரான் அரசு ஊடகங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள காணிகள் உரிமையாளர்களுக்கு அரசாங்கம் சார்பில் உறுதிமொழி. மூடப்படும் மதுபான சாலைகள் வெளியான அறிவிப்பு. ஈரானின் திடீர் தீர்மானம் வளைகுடா போர் பதற்றத்தில் அதிரடி.